அது என்னை ஆரம்பித்து முதல் மனிதனாக இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னை ஒரு சாதாரண ஒரு மனிதராக என்னை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காமன் மேன் என்னை ஆரம்பித்து கட்சி ஆரம்பிச்சா கண்டிப்பா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட செயல்கள் எப்படி, செயல்பாடுகள் எப்படி, அவரோட கொள்கைகள்லாம் என்னென்ன அப்படின்றது இனிமே தான் ரிவீல் பண்ணுவாரு. கட்சி பேர் என்ன, அதில் எல்லாமே இருக்கு இல்லையா. இவர் தெரிஞ்சவர் இல்லையா, இவர் தெரிஞ்சதுனால மேபி ஃபாலோ பண்றாங்க. இப்போ ஃபாலோ பண்ணதுனால அது ஓட்டா மாறுமா அப்படின்றது அது நமக்கு தெரியாது. அதனால பாஜக தமிழ்நாட்டு வளர முடியாது, வளரல, இது வரைக்கும் வளரல. அது வேஸ்டேஜ். இனிமேல் அதை வளர்த்திக்கிட்டு என்ன பண்ண முடியாது. அதனால தனிப்பட்ட முறையில் கட்சி ஆரம்பித்து பண்ணுறாரு. வரவேற்கலாம், பண்ணட்டும். இப்போ அடுத்தது தாவேகா, அவங்க தான் குறி. அதுக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இருந்தாலும் சமாளிப்பார். தாவேகாக்கு போட்டியாக தான் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வேறு வழியே இல்லை. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே க்ளோசிங், அவ்வளோ முடிஞ்சது, முடிவுலாம். நீ அடுத்த தலைமுறைக்கு இப்போ ரெடி ஆகிறது காரணம் அண்ணாமலையா விஜயா, அந்த மாதிரி தான் வரும். தனி கைண்ட் ஆஃப் அவர்லாம் அங்க இருக்கிறதுக்கான தகுதி அவருக்கு இல்லவே இல்லை. அவர்லாம் இன்னும் வேற இடத்துல இருந்தா அவருக்கான பேரும் புகழும் அதிகமாக தான் ஆகும். இளைஞர்கள் கொடுக்குறது டிவி கேட்க தான் கொடுக்குறாங்க. விஜய்ங்கிற ஸ்டார் சினிமா ஸ்டாரை வச்சு முன்னாடி வந்துட்டாரு. இவருக்கு நல்ல கோப்பு இருக்கு. பாஜகவில் அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்காதனால எலெக்ஷன் முன்னாடியே அதிருப்தி இருந்தாரு. போய் லெட்டர் கொடுத்துட்டாரு, தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது அவங்கவுங்க விருப்பம். டிவிக்கே நல்லா தான் பண்ணிக்கிறாரு. டிவிகேக்கு எதிராக யார் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் டிவிகே பக்கம் தான் ஆதரவு இருக்கு ஒன்றும். ஆமா, இப்போ அந்த 5 சீட்டு இடைத்தேர்தல் வச்சாலும் அதில் டிவிகே தான் முன்னணியில் வரும். டிவிகேக்கு பயங்கரமா ஒரு டஃப் கொடுக்குற ஒரு ஆள்னா அது அண்ணாமலை சொல்லலாம். ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த மக்களை கவர் பண்றதுல ஒரு பெரிய ஒரு பிளஸ் காரு சொல்லலாம். உங்க பேரு? ஜெகதீஷ். ஓகே, இப்போ அண்ணாமலையோட ரீசன்ட் காணொலி பார்த்துருக்கீங்க. அவர் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதா வேற சொல்லியிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சா கண்டிப்பா யாருக்கு போட்டியா வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கு போட்டியா வருவாருன்றது தெரியல. ஆனா கட்சி ஆரம்பிச்சா கண்டிப்பா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அதாவது மத சார்பற்ற ஒரு கட்சி நம்ம ஊர்ல ஒருத்தர் பண்றாரு அப்படின்னாலே கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும் மக்கள் கிட்ட இருந்து. ஓகே, ஜாதி மதம்லாம் பார்க்காம மக்களோட மக்களா இருந்து மக்கள் குரலா ஒருத்தர் நிக்கிறேன்னு சொல்றாரே, எப்படி பண்ணுவாருன்றத பார்ப்போம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ மேபி அது அவரோட செயல்கள் எப்படி, செயல்பாடுகள் எப்படி, அவரோட கொள்கைகள்லாம் என்னென்ன அப்படின்றது இனிமே தான் ரிவீல் பண்ணுவாரு. கட்சி பேர் என்ன, அதில் எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அது வரும்போது பார்ப்போம். மேபி மக்களுக்கு ஏற்ற மாதிரி, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி, மக்களோட நலன் கருந்தி எல்லா விஷயமும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவர் அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு, ரஜினி சாரோட நான் இணையறதா இருந்துச்சு, அவர் கூட என்னை கட்சி கூப்பிட்டாரு. ஒருவேளை ரஜினி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இணைஞ்சா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஸோ சூப்பர் ஸ்டாரும், ஏன்னா ஆல்ரெடி அவர் வரமாட்டாரு, நான் இனிமேல் அரசியலுக்கு வரமாட்டேன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. ஸோ அவரே சொன்னதுனால மக்கள் அதை நம்ப மாட்டாங்க. மேபி அவர் இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டு ஆமா நான் ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னா அதோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போ அவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வெப்சைட்ல 1,00,000க்கும் அதிகமான பேர் அந்த வெப்சைட்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நிறைய பேரோட இளைஞர்கள் ஆதரவு அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது உடனே நம்ம அப்படி சொல்லிட முடியாது. ஸோ இப்போ ரீசெண்டா காக்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு சிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் தான் ஏதாச்சும், அதுக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் சொன்னாங்க இந்தியா ஃபுல்லாவே. ஸோ யாருன்னே தெரியாத ஒருத்தவங்கள கூட நம்ம ஊர்ல மில்லியன் கணக்கில் ஃபாலோ பண்ற அளவுக்கு ஒரு கூட்டமும் ஒரு ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. அப்படின்றப்போ இவர் தெரிஞ்சவர் இல்லையா, இவர் தெரிஞ்சதுனால மேபி ஃபாலோ பண்றாங்க. இப்போ ஃபாலோ பண்ணதுனால அது ஓட்டா மாறுமா அப்படின்றது அது நமக்கு தெரியாது. அதனால அது பார்த்து தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ஜென்ரேஷன் மாறுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு காலத்துல எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா, அப்புறம் கலைஞர், அப்படி அந்த பீரியட் இருந்துச்சு. இப்போ உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், அப்புறம் நம்ம சிஎம் விஜய் சாரா இருக்கட்டும், இப்போ அண்ணாமலை, இந்த ஜென்ரேஷன் அடுத்து கன்வெர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? கன்வெர்ட் ஆகுறதை தாண்டி இந்த ஜென்ரேஷன்ல யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு டைமா இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இப்போ விஜய் சாரா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இப்போ அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வரும்போது இவங்க யார ஒரு மையமா பாக்குறாங்கன்னா குறிப்பா யங்ஸ்டர்ஸை தான். யங்ஸ்டர்ஸை வச்சுதான் அரசியலே மூவ் பண்றாங்கன்றது சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே, இல்ல இப்ப அண்ணாமலை கட்சிக்கு எந்த பேர் வச்சா கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது அவர் எடுக்கிற முடிவு தானே. ஸோ அவரு கண்டிப்பா ஒன்று யோசிச்சு வச்சிருப்பாங்க. நம்மளே ஒன்று சொல்றதை தாண்டி அவரு அறிக்கையை விடட்டும், என்ன பேர் இருக்குன்றத பார்ப்போம், எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம பேசலாம். வணக்கம். இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க, இந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம்தான், செய்யட்டும். மக்கள் நல்லது செஞ்சா சரியா போகலாம். இல்ல இப்படி திடீர்னு பாஜகவில் விலைக்கு இப்போ திடீர்னு கட்சி பாஜக தமிழ்நாட்டு வளர முடியாது, வளரல, இது வரைக்கும் வளரல. அது வேஸ்டேஜ். இனிமேல் அதை வளர்த்திக்கிட்டு என்ன பண்ண முடியாது. அதனால தனிப்பட்ட முறையில் கட்சி ஆரம்பித்து பண்ணுறாரு. வரவேற்கலாம், பண்ணட்டும்.
ஓகே, இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சதுனால எந்த கட்சிக்கு அதிகமா பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? ஆதி டிஎம்கே ஏடிஎம்கே முடிஞ்சுது. இப்போ அடுத்தது தாவேகா, அவங்க தான் குறி. அதுக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இருந்தாலும் சமாளிப்பார் விஜய். தாவகேக்கு போட்டியா தான் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வேற வழியே இல்லை. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே க்ளோசிங், அவ்வளோ முடிஞ்சது, முடிவுலா. இப்போ இளைஞர்கள் அதிகமா அண்ணாமலை கட்சியில சேர்றாங்க. இப்போ சேரட்டும் இளைஞர்கள் அண்ணாமலை கிட்ட சேரட்டும், யார் வேணாலும் சேரட்டும், நல்லது நடந்தா சரி, அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்த தலைமுறை அரசியல் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க பாக்குறீங்களா? ஏன்னா ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் சிஎம் விஜய் சார். உதயநிதி எல்லாம் முடிஞ்சதுங்க, சாப்டர் க்ளோஸுங்க. இல்ல அவரு இனி அடுத்த தலைமுறைக்கு இப்போ ரெடி ஆகிறது காரணம் அண்ணாமலையா விஜயா, அந்த மாதிரி தான் வரும். இல்ல உதயநிதி ஸ்டாலினும் ஒரு யங்ஸ்டர் தானே, அவரும் யங்ஸ்டர் தான். அதே தனிப்பட்ட முறையில் அவர் நின்று எதுவும் சாதிக்க முடியாதுங்க. இந்த 20 பேர் 30 பேர் கூட்டணி இருந்தால் மட்டும்தான் அவங்க சாதிக்க முடியும். தனிப்பட்ட முறையில் எதையுமே அவங்க சாதிக்க முடியாது வாழ்க்கையில. இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறதுனால தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திடீர்னு மாற்றம் வர முடியாது. 5 வருஷம் 10 வருஷம் கடுமையாக பாடுபடணும் அவங்க. விஜய்ங்கிற ஸ்டார் வந்து சினிமா ஸ்டாரை வச்சு முன்னாடி வந்துட்டாரு. இவருக்கு நல்ல இது கோப்பு இருக்கு. இப்போதான் தேர்தல் முடிஞ்சிருக்குது. இன்னும் 5 வருஷம் 6 வருஷம் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டா வரலாம். இல்ல அவருமே எடுத்ததும் நான் கட்சி ஆரம்பிக்கல, ஒரு இயக்கமா வந்து அதுல வந்து அவங்க இவர் கட்சி ஆரம்பிக்கிற பழகி போச்சு, கட்சியிலேருந்து பழகி போச்சு, ஆனால் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இல்ல இந்த அப்ரோச் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு இயக்கமா ஆரம்பிச்சு அதுல எல்லாரையும் அரசியல் வாய்ப்படுத்தி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அப்புறமா தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பண்ணுவார் சார். நம்ம அதுக்குள்ள அவையே தான் பறக்கணும். அவருடைய விருப்பம். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாங்க. நான் கூட கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்களா? ஆமாங்க, எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு. பாஜக வந்து அவர் விலகிட்டாரு. இப்போ பாஜகவில் அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்காதனால எலெக்ஷன் முன்னாடியே அதிருப்தி இருந்தார். அதனால கட்சி ஆரம்பிக்க போனதுனால சென்ட்ரலில் தெரிஞ்சு அவரை சென்ட்ரல் பாரதிய ஜனதா தலைமையிட அவர் டெல்லிக்கு அழைச்சாங்க. போய் லெட்டர் கொடுத்துட்டாரு, தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்கவுங்க விருப்பம். 2031 எலெக்ஷன்ல நிக்க போறதா சொல்றாங்க. நிக்கட்டும், அவருடைய விருப்பம். மக்கள் அவருடைய ஆதரவு மக்களுக்கு தேவைப்பட்டு, மக்களுடைய ஆதரவுக்கு அவர் தேவைப்பட்டது, அவர் ஒரு வரலாமே. அவரு புதுசா ஒரு மாற்றம் வரணும், வரலாம். இதில் ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கோ ஆச்சரியப்படுறதுக்கோ எந்த கேள்விக்குறியும் இல்லையே. இப்போ இதுல டிவிகேக்கு எதிராக அவர் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அதெல்லாம் எதுவும் நமக்கு போக போக தான் புரியும். இப்போலாம் எதுவும் சொல்ல முடியாது. ஆமாம், டிவிக்கே நல்லா தான் பண்ணிக்கிறாரு. டிவிகேக்கு எதிராக யார் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் டிவிக்கே பக்கம் தான் ஆதரவு இருக்குது இப்போ இன்னமும். ஆமாம், இப்போ அந்த 5 சீட்டு இடைத்தேர்தல் வச்சாலும் அதில் டிவிக்கே தான் முன்னணியில் வரும். ஹாய். இப்போ வந்து அண்ணாமலையோட காணொலி பார்த்துருப்பீங்க. அதுல வந்து கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்றாரு. 2031 எலெக்ஷன் நிக்க போறதாவும் சொல்றாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சா எந்த கட்சிக்கு போட்டியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஐ திங்க் வந்து டிவிகேக்கு பயங்கரமா ஒரு டஃப் கொடுக்குற ஒரு ஆள்னா அது அண்ணாமலை சொல்லலாம். ஏன்னா வந்து அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து அந்த மக்களை வந்து கவர் பண்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்காரு சொல்லலாம். பொதுவாகவே இந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா அசிங்கமா திட்டு விழும். ஆனா இந்த அண்ணாமலைன்றவருடைய எந்த வீடியோ போய் நம்ம கமெண்ட்ல பார்த்தாலுமே அண்ணாமலை இஸ் த குட் டீச்சர், அவர் வந்து எஜுகேஷன் லீடர், பவர்ஃபுல் மேன், நாகரிகம் தெரிஞ்சவன், அந்த மாதிரி அண்ணாமலைக்கு மட்டும் எங்கேருந்து தான் அவ்வளோ சப்போர்ட்டட் வரவும் தெரியாது. அவருடைய ஒரே ஒரு ரீல்ஸ்ல கூட நம்ம போயிட்டு ஒரு நெகட்டிவிட்டி ஒரு கமெண்ட்டை வந்து பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு செயல்படக்கூடிய ஒரு பேச்சாளர். ஒரு கட்சிக்காரராக இருந்தாலுமே கூட மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு திட்டு வாங்காத அளவுக்கு வந்து அவர் சர்வே பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதனால வந்து டிவிகேக்கு ஆப்போனட்டா இருப்பார் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறமா அந்த வெப்சைட்ல வந்து 1 லட்சத்துக்கு அதிகமான பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ 5 லட்சம் கிட்ட போயிருச்சு. இளைஞர்கள் இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? எதை காட்டுதுன்னா மாற்றம் தானே, எல்லாமே மாற்றம் தான். மாற்றம் நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. இருந்தாலும் அண்ணாமலை அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு தனி கைண்ட் ஆஃப், அவர்லாம் வந்து அங்க இருக்கிறதுக்கான தகுதி அவருக்கு இல்லவே இல்லை. அவர்லாம் வந்து இன்னும் வேற இடத்துல இருந்தா அவருக்கான பேரும் புகழும் வந்து அதிகமாக தான் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வெளியே வந்தது. கட்சிக்கு எந்த பேர் வச்சா கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எந்த மாதிரியா அவர் யோசிச்சிருப்பாரு. அவர் இஷ்டத்துக்கு வைக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து அடுத்த ஜென்ரேஷன் கன்வெர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு காலத்துல எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி அவங்களா இருந்தாங்க. இப்போ சிஎம் விஜய் சார், உதயநிதி, அண்ணாமலை இந்த மாதிரி வருது இல்லையா? இப்போ இளைஞர்கள் அதிகமா வர்றாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வராங்க இளைஞர்கள். ஏன்னா இப்போ டிவிகேல கூட வின் பண்ணவங்க கூட எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த அமைச்சர்கள்லாம் கூட எல்லாருமே இளைஞர்கள் எல்லாமே வந்து ரொம்ப இளைய வயசுக்காரங்க. ஸோ வந்து ரீல்ஸ் பார்த்தனாலாம் வந்து இன்னைக்கு சட்டசபையில வந்து உட்காந்து பாக்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் காரணம், அது வந்து தளபதி மட்டும்தான்.
அதனால இளைஞர்கள் வந்து வர்றது வந்து உண்மைதான், அதுல எந்த ஒரு விதமான மாற்று கருத்துமே கிடையாது. தேங்க்யூ. இப்போ வந்து பிஜேபியில் இருந்தார் அவரு. ஸோ வந்து மோடி கூட இருந்தார். இப்போ அவர் விலகுறாரு. என்ன இதுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து ரஜினி கூட வந்து 2 பேரும், ரஜினியும் இப்போ வந்து அண்ணாமலையும் 2 பேரும் வந்து சேர்ந்து பண்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ரஜினி வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை அடிபடுச்சு. இப்போ வந்து முன்னாடி சொன்னாரு. அதுக்கடுத்தது அது வந்து பேச்சு நாட்கள் போக போக அது அடங்கிச்சு. இப்போ திருப்பி வரேன்றாரு. மக்கள் அவங்க எப்படி வரவேற்பாங்க சரியா தெரியல. ஆனா அண்ணாமலையை வந்தா நல்லா இருக்கும்னு மனசு தோணுது. ஸோ மக்களுக்கு வந்து நல்லது பண்ணா எல்லாம் நல்லதுதான். இப்போ அண்ணாமலை வர்றதுனால எந்த கட்சிக்கு அதிகமா பாதிப்படையும், யாருக்கு போட்டி அவர் வருவார்? எனக்கு தெரிஞ்சு டிவிகேக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா டிவிகேக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா டிவிகே வந்து அவருக்கு ஆப்போசிட்டா நிக்கிறதுக்கு கொஞ்சம் மக்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து டிவிகேக்கு தான். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ வந்து அவர் அரசியல் நடத்துறாரு, நல்லா தான் நடத்தின்னு இருக்காரு, எல்லாம் கரெக்டாக தான் போயின்னு இருக்கு. ஸோ வந்து டிஎம்கேவும் இப்போ வந்து 3 பேருக்கு தான் இப்போ வந்து போட்டியே. அது சரியா வந்து இப்போதைக்கு ஏதோ கணிக்க முடியாது. நாட்கள் போக பார்த்துக்கலாம். ஓகே, முக்கியமா இவர் கட்சி ஆரம்பிச்சதுனால பல கட்சிகள் உள்ளவங்க வந்து இவர் கட்சியில சேருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு? அது எப்படி சரியா தெரியல எனக்கு. கொஞ்சம் போக நாட்கள் டைம் எடுத்தாதான் ஏதோ வந்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சரியா தெரியும். இப்போதான் அடிபடுது இந்த பேச்சு. அண்ணாமலை வராருன்னு சொல்லிட்டு இப்போதான் அடிபடுது. ஆனா இளைஞரோட ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்கு. ஆனா வந்து ரொம்ப சப்போர்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் இருக்கு. ஆனா டிவிகேக்கு தான் முழு சப்போர்ட்டை நிறைய பேர் கொடுக்குறாங்க. இளைஞர்கள் கொடுக்குறது டிவிகேக்கு தான் கொடுக்குறாங்க. இதுக்கு மேல இப்போ ஒரு அரசியல் 5 வருஷம் எடுத்திருக்காரு. அவர் ஃபுல்லா முடிச்ச பிறகுதான் அவருக்கு வருமா இவருக்கு வருமானு எதுவாக இருந்தாலும் முடிவு அப்பமா தான் தெரியும். இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே.